இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா GTA Vice City எப்படி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம மொத்தம் 3 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு GTA Vice City அடிங்க. இந்த ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இதுதான் அதோட இமேஜஸ். இதுக்கு 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க, 1 மில்லியன் டவுன்லோட்ஸு. அதுக்கடுத்து நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டியது என்னென்னா, இதே ப்ளே ஸ்டோரில் இசட் அச்சீவர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இப்படி ஒன்று வரும். இதே இன்ஸ்டால் பண்ணிங்க. இதுக்கு 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 10 மில்லியன் டவுன்லோட்ஸு. இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. நம்ம யூசி ப்ரௌசர் அல்லது க்ரோம் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் யூசி ப்ரௌசர் கொடுத்துக்கிறேன். யூசி ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் எடுத்துக்கோங்க. கூகுளில் GTA Vice City on ஆண்ட்ராய்டுன்னு அடிச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு நடிச்சுட்டு ஃப்ரீ டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வரும். ஃப்ரீ டவுன்லோடு வரும்போது தான் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா ஒரு டவுன்லோட் கிராண்டட் ட்ரிஃப்ட் ஆட்டோ Vice Cityன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இது அதோட அப்ளிகேஷன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும், 10 to 11 MBக்குள்ளே தான் இருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் கேன்சல் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோடது 1 GB பக்கத்தில் வரும். அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கனால கேன்சல் கொடுத்துக்கிறேன். இது 2 டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா இசட் அச்சீவர்னு ஒரு அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் யூசி ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணனால எல்லாம் யூசி ப்ரௌசரில் தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். யூசி ப்ரௌசர்லேயே கூட போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜிப் ஃபைல் என்னது இப்போ SD கார்டில் டவுன்லோட் ஆகிருக்கு. யூசி டவுன்லோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. இப்படி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது மேலே வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா,
அதை கொடுங்க. கொடுக்கும்போது இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்டி கார்டு அல்லது இன்டர்னல் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நான் எஸ்டி கார்டை கொடுக்குறேன். எஸ்டி கார்டில் ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டுன்ற ஃபைலில் போனோன்னே ஓபிபி ஃபைல் இருக்கும். உங்களுக்கு ஓபிபி ஃபைல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஓபிபி ஃபைல் அடிக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓபிபி அப்படின்னு அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வரும். நான் டவுன்லோட் பண்ணிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி நான் நாளைக்கு கேன்சல் கொடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க வேலை முடிச்சு. இப்போ சென்டர் கட் பண்ணி வெளியே வாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி விளையாடிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பாதி விளையாட்டு இருந்தனால அப்படி வருது. உங்களுக்கு வேணால் நான் மறுபடியும் வேணால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த டேப்ஸ் எல்லாம் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் கேம் ஓப்பன் பண்ணுறேன். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். பார்த்தீங்களா கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விளையாடலாம் தான் மூவ் ஆகுது. பைக்கை பிக்கப் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க. இந்த கேம் கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே வரும் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் வர ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முடிஞ்சளவு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.